நேற்று மாலை புதுதில்லியில் ஒரு கார் வெடி விபத்து என்பது ஏற்பட்டு அதிலே அப்பாவி மக்கள் 17 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எப்போதெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பீகாரிலே இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நேற்று மாலை இத்தகைய கொடூரமான ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டு 17 பேர் பலியானது மட்டுமல்ல, ஏராளமான பொதுமக்களும் காயமடைந்து மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். டெல்லி தலைநகரம் என்பது உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்திலேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை. இத்தகைய ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கும் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே தான் டெல்லி தலைநகரத்திலே பாதுகாப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே மாநில அரசாங்கம் என்று ஒன்று இருந்தாலும் பாதுகாப்பு உள்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இந்த மாபெரும் இந்த பெரிய படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அமித்ஷா என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பலியானவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் உயர்தரமான சிகிச்சையை அவர்கள் எந்த மருத்துவமனையிலே ஏற்கப்பட்டிருந்தாலும் அதை அரசாங்கத்தை ஏற்று வழங்கவும், பலியான குடும்பங்களுக்கெல்லாம் உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் முதலில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.